ஜனாதிபதி அனுரவின் ஆடைகளை கலட்டி பாடமெடுப்பேன் என கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய தேரர். கடும் வைரலாகும் காணொளி. ஜனாதிபதியின் காதுகளுக்கு சென்ற செய்தி. தென்னிந்திய படப்பிடிப்பின் போது பிக் பாஸ் ஜனனிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. கண்ணீருடன் வாகனம் ஏறிச் சென்ற காட்சிகள். திடீரென பெரமுன அலுவலகத்திற்கு வந்திறங்கிய அமெரிக்க தூதுவர் ஜூலிசான். ஓடோடி வந்த நாமல் ரகசியமாக கதைத்தது இதுதான். தமிழ் சிங்களம் பேச தெரிந்த கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றம். வெடித்த சர்ச்சை. புலம்பிய மக்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம். பார்க்க குவிந்த மாணவர்கள். யாழ் உணவகத்தில் ஏற்பட்ட கைகலப்பு. இரவிரவாக சமரசமாக சென்ற அர்ச்சுனா எம்பி. போலீசார் தலையீடு. தலை கீழாக மாறப்போகும் இலங்கையின் எதிர்காலம். ரணில் கூறிய ரகசிய ஆரூடம். தையட்டி விகாரையை இடிக்க வாரீரென அழைத்தாரா கஜேந்திரகுமார் எம்பி. பெரும் சிக்கலில் மாட்ட வைத்த போஸ்டர். இல்ல விளையாட்டு போட்டியில் புலிகளின் அடையாளம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்கின் ஆசிரியர் ஒருவர் மீண்டும் கொழும்பிற்கு அழைப்பு. ஒரே நம்பர் பிளேட்டை கொண்ட 2 கார்கள் வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து காவல்துறையினரால் கண்டுபிடிப்பு. முஸ்லிம் மக்கள் பகுதியில் வந்து குவிந்த கெளுத்தி மீன்கள். 2 ஆபத்தான நிலையில். ஜனாதிபதி அனுரவின் ஆடையை கலட்டி பாடம் கற்பிப்பேன் என அண்மையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்ட காணொளி இணையதளங்களில் கடும் வைரலாக பரவியுள்ளது. சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் சிறுவர்களை பின்னால் நிறுத்திவிட்டு கருப்பு நிற பொலித்தீனால் உடலை சுற்றி பின்னர் அதனை கிழித்து அவ்வாறு ஜனாதிபதி அனுரவின் ஆடையை கலட்டி பாடம் கற்பிப்பேன் என கூறிய காணொலியே இவ்வாறு பேசுபொருளாகியுள்ளது. மேலும் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் எங்களை நாயைப் போல நடத்துகிறார்கள் என இனவாத கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக அனுர அரசை கடுமையாக விமர்சித்து வரும் குறித்த தேரர் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என பலர் பதிவுகளை இட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்று பிரபலமான ஜனனி தற்போது தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் இடம்பெற்ற படப்பிடிப்பின் போது காலில் காயமடைந்த காணொலியொன்று வைரலாக பரவியுள்ளது. சுற்றி வளைத்த ஊடகர்கள் மற்றும் ரசிகர்களை தாண்டி வாகனம் ஒன்றில் பயணிக்கும் காட்சியை இவ்வாறு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் கட்சியின் பிற முக்கிய உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பானது சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு முக்கிய விடயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராஜபக்ச இலங்கை அமெரிக்க உறவை வலுப்படுத்தவும் இணைந்த பணிகளை மேம்படுத்தவும் SLPP அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்கா தலையிடாத வெளிநோக்கு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதனையும் அமெரிக்க வரி செலுத்துவோர் பணம் பயன்படுத்தப்படும் விதத்தில் அதிக வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என கோப்பாய் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பெயரில் பதாகைகள் கட்டப்பட்டுள்ளன. கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி விதகதர கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் பொறுப்பதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தார். தமிழ் மொழி பேசக்கூடியவராக இருந்தமையினால் கோப்பாய் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் இவரை இலகுவில் அணுகக்கூடியவாறு இருந்தமையால் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்றச்செயல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பொறுப்பதிகாரிக்கு பதுளையில் திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதிகளில் தமிழ் மொழி பேசக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கடமையாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரி வரும் நிலையில் தமிழ் மொழி பேசக்கூடிய பொறுப்பதிகாரி திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த பதாகைகள் காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்த பிரதமர் தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதனையடுத்து இன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய விஜயம் செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபரொருவரை தாக்கிய பிரச்சினை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரதும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அவ்விடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்கு முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. இக்கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபரொருவரின் தலையில் பீங்கானால் அடித்தமையினால் அவர் தலையில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற
பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது உயிருக்கு ஆபத்து என யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கும் பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இரு தரப்பினரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறி இருவரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு வருடம் முன்பே அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கூறிய அரசியல் மற்றும் பொருளாதார கணிப்புகள் பெரும்பாலானவை உண்மையாகின. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க தனது நெருங்கிய பத்திரிகையாளர்கள் குழுவிடம் இதேபோல பல கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய நாட்டின் எதிர்காலம் மீண்டும் இருளடையும் என்று ரணில் விக்ரமசிங்க அந்த பத்திரிகையாளரிடம் கூறிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக நேற்று நீதிமன்றில் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் துண்டு பிரசுரத்தை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துக்கு ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினரை 1 லட்சம் ரூபாய் சொந்த பணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஒத்திவைத்தார். அரசாங்கத்தால் கவனமாக பயன்படுத்தப்படுவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவரை மீண்டும் கொழும்பிலுள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு போலீசார் அழைத்துள்ளனர். கிளிநொச்சி கோணவில் மகாவித்தியாலயத்தின் ஆசிரியர் இன்னாசிமுத்து சத்தியசீலனிடம் 2024 நவம்பர் 6ஆம் தேதி பெறப்பட்ட வாக்குமூலம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 2025 பிப்ரவரி 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கொழும்பு ஒன்றில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வரும் அழைக்கப்பட்டுள்ளார். தெஹிவளை மற்றும் தலகம பகுதிகளில் ஒரே நம்பர் பிளேட்டை கொண்ட 2 கார்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கார்கள் 13ஆம் தேதி பாணாந்துறை பலானாவில் உள்ள மத்திய ஊழல் தடுப்பு தாக்குதல் படையுடன் இணைக்கப்பட்ட காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள், மத்திய ஊழல் தடுப்பு தாக்குதல் படை மற்றும் அவற்றுடன் இணைக்கப்பட்ட காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விசாரணைகளை தொடர்ந்து ஒரு வாகனம் தெஹிவளையில் உள்ள சி ஸ்ட்ரீட்டில் இருந்தும் மற்றொன்று தலுகமாவில் உள்ள முதியன்ச வத்தையிலிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. சாய்ந்தமருது கடலில் கரைவலை மீனவர்களால் அதிக அளவில் கடல் கழுத்தி மீன்கள் பிடிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மீன்பிடியில் ஈடுபட்ட கரைவலை மீனவர்களுக்கு இம்மீன் கிடைத்துள்ளது. இப்பிரதேச மீனவர்களின் வாழ்நாளில் கடல் கழுத்தி மீன் ஒரே பாட்டில் இப்படி மொத்தமாக தமது வலைகளில் அகப்பட்ட வரலாறு இல்லை என மீனவர்கள் தெரிவித்தனர். மீனை பிடிக்கும் சந்தர்ப்பத்தில் முள்ளுள்ள இந்த மீனால் முள்குத்தி இருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். අනුර කුමාරගේ රෙද්ද ගලවන්න මෙහෙම තමයි කවදාහරි. අනුර කුමාරගේ රෙද්ද ගලවන්න මෙහෙම තමයි කවදාහරි. හරිද? තනි බොත්තම දාගෙන යන අනුර කුමාරගේ රෙද්ද ගලවන්නෙත් මෙහෙම තමයි. මුන්ට බලය දුන්නා උතුරු නගර හිර අපිට සාධාරණයක් වෙයි කියලා. අන්තිමේදී මොකද වෙලා තියෙන්නේ? බල්ලෝ බලල්ලු ගන්නට එළියට ඇදලා දාන නීති ගේන්නේ අනපනත් ගේන්නේ. ඉතින් ඒ නිසා අපි වගකීමෙන් කියන අපිට ශාසනය රැකගන්න ඕනේ. අපිට අපේ සිංහල ජාතිය රැකගන්න ඕනේ. මේ මව්බිම රැකගන්න ඕනේ.